வணக்கம். வந்தே மாதரத்தோட 150வது ஆண்டு விழாவை கொண்டாடுற இந்த நேரத்துல நாடாளுமன்றத்துல ஒரு புது விவாதம் கிளம்பியிருக்கு. ம் நாம ஏன் நம்ம தேசிய பாடலோட முதல் 2 சரணங்களை மட்டும் பாடுறோம்? அது ஏன் தேசிய கீதமாகல, தேசிய பாடலா மட்டும் இருக்கு? ஆமா, இதோ மத உணர்வுகளை மனசுல வச்சு எடுத்த முடிவான் கூட கேள்விகள் வருது. கரெக்ட். ஆனா உங்களுக்கு வந்திருக்கிற இந்த மூலங்களை பார்க்கும்போது ஒன்னு புரியுது. வந்தே மாதரத்தோட கதைங்கிறது அது வெறும் ஒரு பாட்டோட கதை இல்ல. இல்ல, நிச்சயமா இல்ல. அது 100 வருஷமா இந்தியா தன்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற கதை. நம்ம பாரம்பரியத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் நடுவுல இருக்கிற அந்த சிக்கலான உறவை புரிஞ்சுக்க இது ஒரு சாவி மாதிரி. ஆமாம், நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த பயணம்தான் இந்த விஷயத்தையே இவ்வளவு சிக்கலாக்குது. இது ஒரே நாள்ல எடுத்த முடிவில்ல. இல்லவே இல்ல. இது பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயாவோட எழுத்துல ஆரம்பிச்சு சுதந்திர போராட்டோட உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் வழியா பயணம் செஞ்சு காங்கிரஸ் கட்சியோட கடுமையான விவாதங்களை கடந்து கடைசியா நம்ம அரசியலமைப்பு சபை வரைக்கும் வந்திருக்கு. அதேதான் அந்த முழு பயணத்தையும் நாம பார்த்தாதான் இன்னைக்கு நடக்கிற விவாதத்தோட முழு அர்த்தமும் நமக்கு புரியும். அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த வந்தே மாதரம் பாட்டு முதல்ல எப்படி எப்போ உருவாச்சு? இது 1875ல பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய எழுதின ஒரு பாடல். ஓகே. சமஸ்கிருதம் கலந்த வங்காள மொழியில இதை எழுதினார். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன அது? அவர் முதல்ல எழுதினப்போ அதுல இன்னைக்கு நாம பாடுற அந்த 2 சரணங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஓ அப்படியா? அப்போ முதல்ல 2 ஸ்டான்ஸா தான் இருந்ததா? அப்போ இந்த மீதி வரிகள், இந்த சர்ச்சைகள்லாம் எப்படி வந்தது? இங்கதான் கதை ஆரம்பிக்குது. ஒரு 7 வருஷம் கழிச்சு 1882ல பங்கிம் சந்திரர் ஆனந்த மடம்னு ஒரு நாவலை வெளியிட்டார். ம். ஆனந்த மடம் அந்த நாவல்ல ஒரு பகுதியா இந்த பாட்டை சேர்த்தார். அப்படி சேர்க்கும்போது கூடவே இன்னும் 6 சரணங்களையும் சேர்த்து ஒரு முழு பாடலா வெளியிட்டார். சரி, இந்த ஆனந்தமடம் நாவலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதோட பின்னணி என்ன? ஏன்னா எல்லா பிரச்சனைகளோட வேரும் அங்கதான் இருக்குன்னு தோணுது. நிச்சயமா, அந்த நாவலோட பின்னணி 7700கள்ல நடந்த சந்நியாசிகள் கிளர்ச்சி. சந்நியாசிகள் கிளர்ச்சி? ஆமா, கதைப்படி இந்து துறவிகள் அப்போதைய முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு எதிரா போராடுறாங்க. இதுதான் முதல் சிக்கல். ஓகே. 2வது, அவர் புதுசா சேர்த்த அந்த 6 சரணங்கள்ல தாய்நாட்ட துர்கா, லக்ஷ்மி போன்ற தெய்வங்களோட உருவகமா வர்ணிச்சிருந்தார். அப்ப இதுதான் பின்னால வந்த விவாதங்களுக்கு மையப்புள்ளி அமைஞ்சது. கரெக்ட், 100%. அந்த நாவல்ல பாரத மாதாவை 3 வடிவமா காட்டுறதா மூலங்கள் சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்? அது அந்த நாவலோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். அந்த துறவிகள் ஒரு கோயிலுக்கு போவாங்க. ம். அங்கே பாரத மாதா 3 சிலைகளா இருப்பாங்க. இருந்த தாய், அதாவது செல்வச் செழிப்போட இருந்த புகழ்பெற்ற கடந்த காலம். சரி. இருக்கின்ற தாய், பிரிட்டிஷ் ஆட்சியில அடிமைப்பட்டு இருள் சூழ்ந்திருக்கிற நிகழ்காலம். அப்புறம் கடைசியா வரப்போகும் தாய், எல்லா தடைகளையும் உடைச்சு மீண்டெழப் போற ஒளிமயமான எதிர்காலம். இந்த 3 வடிவங்கள் மூலமா இந்தியாவின் நிலைய ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அவர் காட்ட முயற்சி செஞ்சார். வாவ்! ஒரு நாவல்ல இருந்த ஒரு பாட்டு எப்படி திடீர்னு ஒரு தேசத்தோட விடுதலை முழக்கமா மாறுச்சு? அந்த டெக்லிக் எங்க நடந்தது? அது 1905ல நடந்தது. அப்போ வைஸ்ராய் கர்சன் பிரபு வங்க பிரிவினைய அறிவிச்சார். ஆமா, வங்க பிரிவினை. இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிற ஒரு நடவடிக்கையா இத பார்த்த மக்கள் கொந்தளிச்சாங்க. அப்போ ஆரம்பிச்ச சுதேசி இயக்கத்துல மக்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த முழக்கம் தேவைப்பட்டது. அப்போதான் வந்தே மாதரம் வீதிகளுக்கு வந்தது. மிக சரியா. ஆனா அந்த ஆரம்ப காலத்துல இது இந்து முஸ்லீம் 2 பேரும் இணைச்சிருக்கு இல்லையா? 1906ல பரிசால்ல 10,000 பேர் ஒன்னா வந்தே மாதரம்னு சொன்னதா ஒரு குறிப்பு இருக்கு. நிச்சயமா, அந்த ஒற்றுமைதான் பிரிட்டிஷ் அரச பயமுறுத்துச்சு. ஊர்வலங்கள், போராட்டங்கள், பத்திரிகைகள்னு எல்லா இடத்துலயும் வந்தே மாதரம் தான். ஒரு பாட்டு பிரிட்டிஷ் எதிர்ப்புணவோட சின்னமாவே மாறிடுச்சு. ஆமா, இத பார்த்து பயந்து போன பிரிட்டிஷ் அரசு வந்தே மாதரம் சொல்றதுக்கே தடை விதிச்சாங்க. மாணவர்களுக்கு அபராதம் போட்டாங்க, தடியடி நடத்தினாங்க. அடக்குமுறை வந்தா அதோட வீரியம் இன்னும் அதிகமாகுமே. அதேதான் நடந்தது. தடை செய்யப்பட அந்த முழக்கம் இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறுச்சு. வந்தே மாதரம் சொல்றதே ஒரு துணிச்சலான தேசபக்தி செயலா பார்க்கப்பட்டது. ஆமா, இந்த முழக்கம் இந்தியாவோட எல்லையே தாண்டியும் போச்சு. ஆமா, அந்த மேடம் பிகாஜி காமா விஷயம், அத சொல்லுங்களேன். 1907ல ஜெர்மனில ஸ்டட்கார்ட் நகரத்துல மேடம் பிகாஜி காமா முதல் முறையா இந்திய கொடிய ஏத்துறாங்க. ம். அந்த கொடியோட நடுவுல தேவநாகரி எழுத்துல வந்தே மாதரம்னு எழுதியிருந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க,
உலக அரங்குல இந்தியாவுக்கான அடையாளம்னா அது வந்தே மாதரம் தான். சரி, ஒரு பக்கம் மக்கள் மத்தியில இது இவ்ளோ பெரிய எழுச்சியை உருவாக்குது. அப்போ சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தின இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த பாட்டை எப்ப தங்களோடதா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க? காங்கிரஸ் ஆரம்பத்தில இருந்தே இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 1896ல கல்கத்தா மாநாட்டுல ரபீந்திரநாத் தாகூரே இந்த பாட்டை பாடினார். ஓ, தாகூரே பாடினாரா? அப்பவே அதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். ஆமா, அப்போ அதிகாரப்பூர்வமா எப்போ ஏத்துக்கிட்டாங்கன்னா 1905லயா? கரெக்ட். 1905ல சுதேசி இயக்கம் உச்சத்தில் இருந்தப்போ வாரணாசியில நடந்த மாநாட்டுல இனிமே எல்லா காங்கிரஸ் நிகழ்வுகளையும் வந்தே மாதரம் பாடி தொடங்கணும்னு அதிகாரப்பூர்வமா முடிவு செஞ்சாங்க. ஆனா எல்லாரையும் இணைச்ச இதே பாட்டு ஒரு கட்டத்துல பிளவுகளையும் உருவாக்க ஆரம்பிச்சது. அந்த எதிர்ப்பு எங்கிருந்து ஏன் வந்தது? 1930கள்ல இந்த எதிர்ப்பு வலுவாக ஆரம்பிச்சது, குறிப்பா முஸ்லிம் லீக் தரப்பிலிருந்து. சரி. இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் சொன்னாங்க. ஒன்னு, நாம ஏற்கனவே பேசின ஆனந்த மடம் நாவலோட முஸ்லிம் எதிர்ப்பு பின்னணி. 2வது, தாயே உன்னை வணங்குகிறேன்கிற வரி இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரா உருவ வழிபாடா பார்க்கப்பட்டது. முகமது அலி ஜின்னா இத பத்தி ரொம்ப கடுமையா பேசினதா மூலங்கள்ல இருக்கு. ஆமா, 1938ல அவர் இந்த பாட்ட உருவ வழிபாடுன்னோ முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்ப பரப்புதுன்னோ ரொம்ப வெளிப்படையா விமர்சிச்சார். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய அரசியல் சவாலா மாறி இருக்கும். நிச்சயமா. ஒரு பக்கம் தேசிய உணர்வோட சின்னம், இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர் மனசுல ஒரு விதமான அச்சம். இது எவ்வளவு பெரிய அரசியல் சவால்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தேசத்தை உணர்ச்சிபூர்வமா இணைக்கிற ஒரு சின்னம், இன்னொரு பக்கம் அதே சின்னம் ஒரு பிரிவினைக்கு காரணமா இருக்கு. ரொம்ப மெல்லிசான கோட்ல நடந்திருக்காங்க. இதை எப்படி சமாளிச்சாங்க? இதுதான் கடையோட திருப்புமுனை. 1937ல கல்கத்தாவுல காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடுது. ஓகே. காந்தி, நேரு, பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், மௌலானா ஆசாத்னு எல்லா பெரிய தலைவர்களும் இருக்காங்க. அப்போ மத கலவரங்கள் நடக்கும்போது ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினரை கோபமூட்டுறதுக்காகவே இந்த பாட்டை பயன்படுத்துறாங்கன்னு புகார்கள் வருது. அடடா, ஒரு காலத்துல ஒற்றுமைக்கு பயன்பட்டது இப்போ பிளவுக்கு பயன்படுது. அதேதான். இதை எப்படி சரி செய்யறதுன்னு பெரிய விவாதம் நடக்குது. அப்போதான் நேரு தாகூர் கிட்ட ஆலோசனை கேட்கிறார். தாகூர் கிட்டயா? ஆமா. அதுக்கு தாகூர் அருமையான பதில சொல்றார். பாடலோட முதல் 2 சரணங்கள்ல இருக்கிற தாய்நாட்டு பக்தியும் வர்ணனையும் தனித்துவமானது. அது நாவலோட சர்ச்சைக்குரிய பின்னணியில இருந்து தனியா நிக்குதுன்னு சொல்றார். ஓ. காலப்போக்குல அந்த முதல் 2 வரிகள் ஒரு தனி அடையாளத்தையே எடுத்துடுச்சு. அது எந்த மதத்தினரையும் புண்படுத்தாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றார். அப்படியா? அப்போ இது ஒரு பிராக்டிகலான முடிவு, பாட்டை மொத்தமா ஒதுக்காம. ஆமா. அதே சமயம் யாருடைய மனசையும் புண்படுத்தாம இருக்க முதல் 2 வரிகளை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த முதல் 2 சரணங்கள்ல தாய்நாட்டோட இயற்கை அழகும் வளமும் மட்டும்தான் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த மத உருவகணமும் இல்ல. சரி. அதனால இனிமேல் காங்கிரஸ் கூட்டங்கள்லயும் பொது நிகழ்ச்சிகள்லயும் அந்த முதல் 2 சரணங்களை மட்டும் அதிகாரப்பூர்வமா பயன்படுத்தலாம்னு முடிவு செஞ்சாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மீதி 6 சரணங்களையும் அவங்க நீக்கல. அது ஆனந்த மடம் நாவலோட ஒரு இலக்கிய பகுதியா எப்பவும் இருக்கும். ஆனா தேசிய மேடைகள்ல அது பயன்படுத்தப்படாது. இது ஏதோ ரகசியமா நடந்த சமரசம் இல்ல. வெளிப்படையா விவாதிச்சு பதிவு செய்யப்பட்ட ஒரு முடிவு. கரெக்ட். தாகூர் இப்படி ஒரு தெளிவான பார்வை வச்சிருந்தார். மகாத்மா காந்தி என்ன நினைச்சார்? அவரோட நிலப்பாடு என்னவா இருந்துச்சு? காந்தி இந்த பாட்டை ரொம்ப மதிச்சாரு. வங்க பிரிவினை காலத்துல இது ஹிந்துக்களையும் முஸ்லிம்களையும் இணைச்ச ஒரு சக்தி வாய்ந்த முழக்கம்னு ஹரிஜன் பத்திரிகையில எழுதினார். ஆனா அதே சமயம் அவர் ரொம்ப நடைமுறைவாதியா இருந்தார். ஒரு கலவனையான கூட்டத்துல ஒரே ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சா கூட தேவையில்லாத சண்டையை தவிர்க்க வந்தே மாதரம் பாடுறத நிறுத்திடணும்னு சொன்னார். அவருக்கு ஒற்றுமைதான் எல்லாத்தையோட முக்கியமா இருந்துச்சு. ஆமா. சரி, சுதந்திர போராட்டத்துக்காக இந்த சமரசத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த தற்காலிக தீர்வு போதாதே, ஒரு நிரந்தரமான முடிவு எடுத்தாக்கணும். அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில என்ன நடந்தது? ஜனவரி 24, 1950 இந்தியா குடியரசு ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி. ஓகே, கடைசி நாள் கூட்டம். ஆமா, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி நாள் கூட்டம் நடக்குது. அப்போ சபையோட தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எழுந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். அந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு என்ன? அவர் சொல்றார், ஜனகணமன இனிமேல் இந்தியாவுடைய தேசிய கீதமா இருக்கும். சரி.
அதே நேரத்துல சுதந்திர போராட்டத்துல வந்தே மாதர் மாற்றிய வரலாற்று பங்களிப்பு கௌரவிக்கும் வகையில அதுக்கு தேசிய கீதத்துக்கு சமமான மரியாதையும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டு அது இந்தியாவுடைய தேசிய பாடலாக இருக்குன்னு அறிவிச்சார். அப்போ சபையில என்ன எதிர்ப்பும் இல்லையா? எந்த விவாதமோ எதிர்ப்போ அன்னைக்கு பதிவு செய்யப்படல. எல்லாரும் கைத்தட்டி அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இங்கதான் அந்த $1 மில்லியன் கேள்வி வருது. ஏன் ஜனகணமன வந்தே மாதரத்துக்கு அவ்வளவு பெரிய வரலாறு தியாகமெல்லாம் இருந்தும் அது ஏன் தேசிய கீதம் ஆகல? இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம், ஜனகணமனா எந்த மத அடையாளமும் இல்லாம முழுமையா மதச்சார்பற்றதா பார்க்கப்பட்டது. அதுல மத உருவகங்கள் இல்ல. ஆமா. ரெண்டாவது, பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டான்னு அது இந்தியாவோட புவியியல் பன்முகத்தன்மையை பிரதிபலிச்சது. இசை ரீதியாகவும் சில காரணங்கள் இருந்ததா சொல்றாங்களே. ஆமா. ராணுவ அணிவகுப்புகள், அரசு விழாக்கள் மாதிரி இடங்கள்ல இசைக்கருவிகள்ல வாசிக்கிறதுக்கு ஜனகணமனவோட மெட்டு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. மிக முக்கியமா அதுக்கு ஆனந்தமட மாதிரி எந்த சர்ச்சைக்குரிய பின்னணியும் கிடையாது. கரெக்ட். அது எந்த நாவலோட பகுதியும் இல்ல. இந்த எல்லா காரணங்களையும் வச்சுதான் ஜனகணமன தேசிய கீதமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்போ சட்டப்படி தேசிய கீதத்துக்கும் தேசிய பாடலுக்கும் என்ன வித்தியாசம்? சமமான மரியாதைன்னு சொன்னாலும் நடைமுறையில் அது எப்படி இருக்கு? இங்கேதான் முக்கியமான வேறுபாடு இருக்கு. தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு அடிப்படை கடமையா சொல்லப்பட்டிருக்கு. சரி. அதை அவமதிச்சா தண்டனை கொடுக்க 1971ல ஒரு சட்டமும் இருக்கு. ஆனா தேசிய பாடலுக்கு இந்த மாதிரி அரசியல் அமைப்பு ரீதியான இல்லனா சட்ட ரீதியான பாதுகாப்பும் எதுவும் இல்ல. ஓ, அதனாலதான் சமமான அந்தஸ்துங்கிற வார்த்தை உண்மையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டதாங்கிற விவாதம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு. ஆமா, அந்த விவாதம் இன்னும் முடியல. அப்போ ஒரு கவிதையா ஆரம்பிச்சு ஒரு புரட்சி முழக்கமா மாறி அப்புறம் ஒரு பெரிய விவாதத்துக்கு உள்ளாகி கடைசியா ஒரு சமரசத்தோட தேசிய பாடலா நிலை பெற்றிருக்கு. வாவ், என்ன ஒரு பயணம்! இது வெறும் ஒரு பாட்டோட வரலாறு இல்ல, நம்ம நாட்டோட வரலாறே இதுல அடங்கியிருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இன்னைக்கு வந்தே மாதரம் பத்தின விவாதம் வெறும் ஒரு பாட்ட பத்தினதில்ல. அது நம்ம பாரம்பரியத்தையும் மதசார்பின்மையையும் எப்படி ஒன்னு சேர்க்கிறதுங்கிற இந்தியாவுடைய தொடர்ச்சியான தேடலை பிரதிபலிக்குது. ஆமா, ஒரு தேசிய அடையாளத்தை உருவாக்கும் போது கடந்த காலத்தை எப்படி அணுகிறது, எல்லாரையும் எப்படி அரவணைச்சு போறதுங்கிற பெரிய கேள்விகளை இது நம்ம முன்னாடி வைக்குது. நிச்சயமா. இந்த விவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீங்க இத பத்தி யோசிக்கணும்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு சின்னத்தோட உண்மையான அர்த்தம் அதை உருவாக்குன ஒரு கையில மட்டும் இருக்கா, இல்ல அதை ஒவ்வொரு தலைமுறையும் எப்படி பாக்குது, எப்படி பயன்படுத்துதுங்கிறதுல இருக்கா? நல்ல கேள்வி. ஒரே பாடல் ஒரு காலத்துல மக்களை ஒன்றுபடுத்தவும் இன்னொரு காலத்துல அவங்கள பிரிக்கிற ஒரு கருவியாகவும் எப்படி மாறுது? இதை நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.